50 வயசில் ஒரு புலம்பல். நம்மளை பெற்றவங்களையும் நாம தான் பார்த்துக்கிறோம், நாம் பெற்றவங்களையும் நாம தான் பார்த்துக்கிறோம். நம்மளை யாரு தான் பார்த்துக்கிறது? நம்மை விட இன்னொருவர் முக்கியமாகி விடும்போது கோபம், விவாதம், அழுகை இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை. தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. நீ ஒருவரை ஏற்றிவிடும் ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றிதான். தயங்காமல் உதவி செய். முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு சொந்தக்காரன் என்ற பெயர் உண்டு. தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாத உறவினர் இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்காதே. அவர்களுக்கு இல்லாத மதிப்பு உனக்கு எங்கே கிடைக்கும்? அந்த உறவை தூக்கி எறிந்து பெருமையோடு நட. நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அவர்கள் சுயநலத்திற்காக. ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான். அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நேற்று வரை முக்கியமாக இருந்த நாம் இன்று யாரோவாக பார்க்கப்படுகின்றோம் என்று உணர்ந்தால் அடுத்த நொடி அமைதியாக விலகி விடுவது நல்லது. ஒரு காரியத்தை தொடங்காத வரை ஒன்றுமே நடப்பதில்லை. எண்ணங்கள் மட்டும் போதாது, செயல்படவும் வேண்டும். நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை, தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை, அது வேறு யார் கையும் அல்ல, உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை. அதை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. நீ முடிவு எடுக்கும் இடத்தில் இருக்கும்போது மற்றவர்களை முடிவு எடுக்க சொல்லாதே. அதன் பின் விளைவுகளை நீதான் அனுபவிக்க வேண்டும். மற்றவர்களை கைகாட்டி நீ தப்பிக்க நினைக்காதே. நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியம் இல்லை. தேவைப்படும்போது கிடைக்காத பணமும் பாசமும் கூட அப்படித்தான். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல், நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி. நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்து விட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது. எதிலும் அளவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையில்லை. தேவை மட்டும் இல்லை என்றால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசவே யோசிப்பார்கள். உன்னைப் போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று. இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனைப் போல் வாழ நினைக்கிறாய்? யோசித்து பேசுங்கள். உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். திசைகள் குறைவுதான். ஏதேனும் ஒன்றில் பயணிப்போம். நம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சமாளிப்போம். தோற்றுவிட்டோம் என்பதை விட அந்த தோல்வியில் இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்று சிந்தித்தால் அந்த தோல்விக்கு பின் வெற்றிதான். வலியும் வேதனையும் சொன்னால் புரியாது, பட்டவனுக்குத்தான் தெரியும். நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து விடுங்கள். ஏனென்றால் பிறர் சொல்லை கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே. உன் வாழ்வில் நீ தொலைத்த ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது. நன்றாக கவனித்துப்பார். கொஞ்சி பேசுகிறவன் துணைக்கு வரமாட்டான். கெஞ்சி பேசுகிறவனும் துணைக்கு வரமாட்டான். கோபமா பேசுகிறவன் தான் எதற்கும் துணை நிற்பான். முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்தி கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது.
எதுவும் இல்லாதவர்களுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாக தெரியும். எல்லாம் இருப்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாக தெரியும். திருப்தியை விட பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மேலான குணமும் இல்லை. பொறுத்து கொள்கிறார், சகித்து கொள்கிறார் என்பதற்காக அடுத்தடுத்து உதாசீனங்களால் ஒருவரை காயப்படுத்தாதீர்கள். கணக்கிட்டு வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் உதாசீனங்கள் உங்களையே ஒரு நாள் தூக்கி எறிய வைத்திருக்கும். செய்ய முடியும் என்று நம்பு. ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது. நிகழ்ந்ததையே நினைத்து கொண்டு இருந்தால் நிகழ்காலம் நிலைக்காது, எதிர்காலம் இருண்டு போகும். கடந்த காலத்தை பாடமாக கொண்டு நிகழ்காலத்தை நடத்தி சென்றால்தான் நல்லதொரு வருங்காலம் எனும் புதிய அத்தியாயம் வாழ்வில் பிறக்கும். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இன்பமாக நகரும். நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம். கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தம் அல்ல, அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம். சில கனவுகளை நிஜம் என எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவு என எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை. எது நடந்தாலும் அதை எதிர்கொண்டு தைரியமா செயல்படுங்கள். பயந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. எதற்கும் துணிந்து நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது உங்களிடம் இருக்கிறது. எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது வாழ்க்கை. பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதெல்லாம் போதும். உன் மனம் சொல்வதென்ன? சற்று நின்று கேள். உழைப்பவர்களின் ஊதியம் எல்லாம் வியர்வையோடு கரைய, ஊழல் செய்கின்றவன் வாழ்க்கை எல்லாம் மாடி வீடுகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. திறமையானவர்களை இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ளும் முன்னரே உடன் இருப்பவர்களே மறைமுகமாக பல தடைகள் போடுவார்கள். காரணம், இவர் நம்மை தாண்டி வளர்ந்து விடுவாரோ என்ற பொறாமையில். ஓர் உறவு தனக்கு முக்கியம் என நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள்தானே. துன்பங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிடுங்கள். தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள், தப்பே இல்லை. யாருக்கும் உங்களை கணிக்கும் உரிமை கிடையாது. ஏனெனில் அவர்களுக்கு உங்களை பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்குமே தவிர வழிகள் அல்ல. தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடு. இதில்தான் வாழ்க்கை பயணமாகிறது. வசதிக்கு மீறிய ஆடம்பரத்துக்கு நம் குடும்பத்தை பழக்கிக் கொள்ளக்கூடாது. துன்பத்தில் இருந்து கூட மீண்டு வந்து விடலாம். ஆனால் சந்தோஷத்தை அனுபவித்துவிட்டு அதிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். அன்பு என்பது மனிதனின் பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும். ஏமாற்றமில்லாத அன்பு மிருகத்தை மனிதனாக்கும். சர்க்கரை போல் இருக்காதே, உப்பை போல் இரு. அனைவருமே உன்னை அளவோடு பயன்படுத்திக் கொள்வார்கள். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர் இல்லை என்பதை. உழைப்பிற்கு பலன் மெதுவாய் கிடைத்தாலும் அது என்றும் உயர்வாய்த்தான் பேசப்படும். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. ஒரு கோடாரி வலுவானது, ஆனால் முடியை வெட்டாது. ஒரு பிளேடு கூர்மையானது, ஆனால் அது மரத்தை வெட்டாது. எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கும், ஆனால் ஒரே திறமை இருக்காது. இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே.
கடன், அன்பு, மரியாதை ஆகியவற்றை பெற்றதைப் போலவே திருப்பிக் கொடுத்தால் வாழ்க்கை இனிதாக அமையும். சொர்க்கமும் நரகமும் வானத்தில் இல்லை, நாம் வாழும்போது நாம் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கையில்தான் இருக்கிறது. உண்மையாக இருந்து என்ன பயன்? கிடைப்பது எல்லாம் தவறான பெயர்கள் மட்டுமே. நீ எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க. பொன்னை வாரி தின்னாலும் கடைசியில் புழுதான் உன்னை தின்னும். சிலவற்றை தெரிந்து கொண்டால்தான் தெளிவாக இருக்க முடியும். பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நம்மால் நிம்மதியாய் இருக்க முடியும். தோல்விகள் வெற்றி பெற முடியாத வழிகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள். பிறர் நம்மை பாரம் என்று நினைத்துவிட்டால் நாம் தூரமாக நிற்பதே நல்லது. நாம் நம் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடமே நம்மை உயர்வான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி, வாழ்வதற்கே வாழ்க்கை. பிறப்பிற்கான நேரமும் இறப்பிற்கான நேரமும் அறியாத நாம் இருக்கும் நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்தி ஆனந்தமாக வாழ்வோம்.